ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே. என்னோட சேனலை பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்க. டெய்லியும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்பவே நன்றி. மக்கள் சப்போர்ட்டே மகேசன் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு தேவை. இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும். இன்னைக்கு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதாவது 4:30 தாண்டிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம கோலம் போடணும். விடிய காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் அழகான ஒரு கோலம் போடுறதுங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் தெரியுமா? மார்கழி மாதத்தில் நேரமே எந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும், அதாவது சுத்தமான காற்றோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால அதிகாலையில் எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் சுத்தமான காற்று கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரியவங்க மார்கழி மாதத்தில் கோலம் போடணும்னு எப்படி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள் எல்லாமே நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு சூப்பரான ஒரு கோலம் போட்டுட்டு மஞ்சளில் நாம் பிள்ளையார் ரெடி பண்ணியாச்சு. இவ தாங்க என்னோட உயிர் தோழி, என்னோட பொண்ணுன்னு சொல்லலாம். என்னோட பின்னாடியே திரிவா. சூப்பராக இன்னைக்கு காலை பொழுதுல அந்த வெளியே பார்க்கும்போதே நேச்சுரல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டேங்க. கொஞ்சம் லேட்டானதுனால பெருசாக கோலம் போட முடியல. நான் எப்பவுமே கோலம் வாசலில் போயிட்டு என்ன தோணுதோ அதை தான் நான் கோலமாக போடுவேன். இன்றைய கோலம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டைமிங்குள்ளே எப்படியோ தீபம் ஏற்றியாச்சு. வாசலில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த லக்ஷ்மி கடாசம் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சு இருக்கும். வாசலில் தீபம் ஏற்றிட்டு தான் பூஜை ரூமில் நம்ம தீபம் ஏற்றணும். பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு வெளியில் இருக்கிற வாசலில் போயிட்டு தீபம் ஏற்றக்கூடாது. வெளியே ஏற்றும் போது அந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. இதனால் நம்மளுக்கு நோய் நொடி இல்லா வாழ்க்கை, நம்ம மனக்குறைகள், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு கடவுள் அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லா முன்னேறலாம். இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் போடுறதுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிறைய நடக்கும். இதை நான் கண்கூடா பார்த்துட்ருக்கேன். 100% உண்மை. பிரம்ம முகூர்த்த தீபங்கிறது சக்தி வாய்ந்த தீபம். எங்கள் மாடியில் எப்பவுமே நாங்கள் காகத்துக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்கறது பழக்கம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரத்துலலாம் காகம் வரிசையாக உட்காந்துருக்கும். நாங்கள் உணவு வச்சோடனே ஓடி பறந்து அழகாக சாப்பிட்டுட்டு டெய்லியும் சாப்பிட்டுட்டு போவாங்க. இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும்.